ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அகாடமியில் புது சிலபஸ் தமிழுக்கான புதுசாக மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் புத்தகமானது தொகுத்துருக்கோம். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது, நிறைய பேரோட ப்ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். கவனிங்க. ஃபர்ஸ்ட், நம்மளுடைய தமிழ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் முன்ன 3 இருந்துச்சு. இப்போ சில யூனிட்ஸாக நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு 7 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த யூனிட்டை பற்றி அதில் என்னெல்லாம் இருக்குது, நம்ம புத்தகத்தை நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்றதுக்கு பார்ப்போம். கவனிங்க. அழகு 1 பொறுத்த வரைக்கும் இலக்கணம் தான். இதில் 25 கேள்விகள் இருக்க போது. இந்த 25 கேள்விகளுக்கு நம்ம புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்கோம். இப்போது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகனா உங்களுக்கு சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய புது புத்தகமாகட்டும் அல்லது பழைய புத்தகமாகட்டும் 6 to 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரித்தெழுதையும் தொகுத்து ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம். அதுபோல் சந்திப்பிலைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இந்த சேம் டைம் இந்த ஒரு எங்கே யூஸ் பண்ணோம், ஓர் எங்கே யூஸ் பண்ணோம், நம்ம சிலபஸில் டைரெக்டாக கொடுத்துருந்த ஒரு எக்ஸாம்பிள். இதையும் நம்ம மிக தெளிவாக அதில் கொடுத்துருப்போம் புத்தகத்தில். அண்ட் குறியினரில் வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லகர நகர ரகர இந்த வேறுபாடுகள் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ளஸ் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ், இந்த நகரங்கள் எங்கே பிறக்குது, லகரம் எங்கே பிறக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம புத்தகத்தில் கொடுத்துருப்போம். அடுத்து இணை எழுத்துக்கள் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு புரியுற அளவு கொடுத்துருப்போம். இப்போ மாத்திருக்க சிலபஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா அப்படியே பைகாட் பண்ணிட்டு போயிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுகிற மாதிரி இல்லை. ஓகே, கிளியர். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு கான்செப்டையும் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸ்கோர் ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே இங்கே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றத பொறுத்து தான் இங்கே இருக்குது. கிளியர். அதை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும், அதை வச்சு தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அடுத்து கவனிங்க. சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமைப்பன்மை அறிதல், இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதும் கவர் பண்ணியிருப்போம். உங்களுக்கு சிலபஸில் ஜென்ரலாக என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருப்போம். இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன கான்செப்ட் கண்ணா. இந்த சின்ன சின்ன கான்செப்ட் நீங்கள் தெளிவாக உள் வாங்கிட்டீங்கன்னா நிறைய ஒர்க் அவுட் பண்ணி எப்படி மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் ஃபார்முலாஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இலக்கணம்ல புரோட்டோகால்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதுமானது. எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணலாம், மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நிறைய பேர் கேட்குறீங்க புது புக்கு பழைய புக்கு அண்ட் நீங்கள் எல்லாமே இதில் கவர் பண்ணிட்டீங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நமக்கு இந்த புக்கில் கொடுக்கலங்க, தனியாக நம்ம அதை ரெடி பண்ணுறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல புது புக்கு பழைய புக் அப்படின்றது எதுவுமே கிடையாது. டாபிக் கொடுத்துருக்காங்களா, சிலபஸில் இருக்கா, அதோட பேசிக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒருமைப்பன்மை அறிதல் கொடுத்துருப்போம். அதுவுமே தெளிவாக எல்லாமே உங்களுக்கு டாபிக் வைஸ் கிளியராக புரியுற மாதிரி தான் கொடுத்துருப்போம். இங்கே பழைய புக் நியூ புக் அப்படின்றது கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. எதுக்கெல்லாம் பழைய புக் புது புக் அப்படின்றத நீங்கள் நமக்கு தேவையாக இருக்கும் நம்ம சிலபஸ் பேஸில். எங்கெல்லாம் நியூ புக் தேவை, எங்கெல்லாம் ஓல்டு புக் தேவை, அதையும் கொடுத்துட்டோம். அது இல்லாமல் புக்கில் இல்லாத கான்செப்டும் இருக்குது. ஸோ அதுக்கான பேசிக் கான்செப்ட் எல்லாமே தேடி அழகாக தொகுத்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கின் கீழே உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியுற மாதிரி கொடுத்துருக்கோம். சரி கவனிங்க. அடுத்தது வேர்ச்சொல். வேர்ச்சொல்னா ஃபார் எக்ஸாம்பிள் நடந்தான், நட அப்படின்றது வேர்ச்சொல். கிளியர். ஸோ அப்படி ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு அந்த வேர்ச்சொல்ல இருந்து வினை முற்று, வினை எச்சம், வினையால் அணியும் பெயர், இதெல்லாம் உங்களுக்கு வேர்டிங் தெரிஞ்சால் போதும். டெஃபினிஷன்ஸ் இங்கே தேவையில்லை. அது எப்படி இருக்கும். ஓகே, நடந்தவன், வினையால் அணியப்பட்ட பெயர், அவன் நடந்தனால அவனை அதை வச்சு நான் பாயிண்ட் பண்ணி கூப்பிட்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக ஒரு டைம் டேபிளர் மாதிரி போட்டு கொடுத்துருப்போம். சாம்பிள் பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு என்ன ஏரியாவுக்கு வேணும்னா கூட நீங்கள் வாங்கி பாருங்கள். ஸோ அடுத்தபடியாக அயற்சொல், தமிழ்ச்சொல். வேற லாங்குவேஜ் இருக்கிற சொல்லுக்கு ஈக்குவலான தமிழ் சொல் கொடுத்துருப்போம். இன்னும் வேற ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கொடுத்துருப்போம். எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். 2 வினை சொற்களுக்கு வேறுபாடு அறிதல். 2 வினைச்சொல். ஃபார் எக்ஸாம்பிள் நடந்தான், ஓடினான், இது ரெண்டும் ஒரே ஆக்ஷனை குறிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதில் என்ன வித்தியாசம் இருக்குது. கிளியர். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் நம்ம தொகுத்து கொடுத்துருப்போம். இதை நீங்கள் உங்களுக்கு புத்தகங்களை நீங்கள் தேடும்போது கிடைக்காது. கவனிங்க. நெக்ஸ்ட் யூனிட் சொல்லகராதி. ஓரெழுத்து ஒரு மொழி, நமக்கு அது தெரியும் யூஸ்வல், அது ரொம்ப ஈஸி தான். அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்கனாலும் போதும். அது உங்களுக்கு சிம்பிளாக நம்மளும் தொகுத்து கொடுத்துருக்கோம். புத்தகத்தில் இருக்கிறது கண்டிப்பாக அதில் கவர் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இது நம்ம ஒரு பொருள் பன்மொழின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது ரெண்டும் ஒரே மீனிங் தான். இது நம்ம சிலபஸில் 2 இடத்துல மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அப்படியே ஒரே இடத்துல கொடுத்தாச்சு. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஒரு 4 வார்த்தை இருக்கும். அந்த 4 வார்த்தையில் 3 வார்த்தை ஒரே விஷயத்தை மீன் பண்ணும், 1 மட்டும் மிஸ் மேட்சாக இருக்கும். ஸோ அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம். அகரவரிசைப்படி சீர் செய்தல். அகரவரிசைனா என்ன, நம்மளுடைய
உயிரெழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள் என்ன வரிசையில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம வார்த்தைகளை அரேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் இந்த அகர வரிசையில் தொகுத்தெழுதுதல். அடுத்து கவனிங்க, இருபொருள் குறிக்கக்கூடிய சொற்கள் பேச்சு வழக்கு. இது என்னங்க இருபொருள் குறிக்கக்கூடிய சொற்கள் பேச்சு வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பேச்சு வழக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நாற்காலி, ஓகே, நாக்காளி, அருணாக்கயிர், அரைஞான் கயிர், ஓகே. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நம்ம சொல்கிறோம். ரெண்டு பொருள் குறிக்கக்கூடிய சொற்கள், ஒரே சொல், ரெண்டு பொருளை குறிக்கக்கூடிய ஒரே சொல். சாரி, இந்த இரு பொருளை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு பொருட் பன்மொழியிலே வந்துருங்க. இதை நம்ம எடுத்துடணும், இது கிடையாது. அடுத்து கவனிங்க, இந்த பேச்சு வழக்கு சொல் நம்ம தனியாக கொடுத்துருப்போம். நம்ம ஒன்று சொன்ன மாதிரி நாற்காலி, நாக்காளி, அருணாக்கயிறு, அரைஞான் கயிறு, இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் எழுத்து வழக்கு சொல்லும் பொருளும் அறிதல் அப்படிங்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு மீனிங்ஸ் வரும் கண்ணா. அது ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா மீனிங்ஸும் நம்ம கவர் பண்ணியாச்சு. சொல்லும் பொருளும், அருஞ்சொற் பொருள். அடுத்து கவனிங்க, கொருட்ட இடத்தை சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தல். இது வந்து உங்களுடைய புத்தகத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருப்பாங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம தொகுத்து கொடுத்தாச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஊர் பெயரும் மருவுக்களும், ஓகேவா. ஸோ இது வந்து எப்படி ஒவ்வொரு ஊரோட பெயரும் மருவி உருவானது அப்படின்றத பற்றி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 3 எழுதும் திறன். இந்த எழுதும் திறனில் சொற்களை இணைச்சி புதிய சொற்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு டாபிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் இணைப்பு சொற்கள் ஆதலால், ஆகவே, அவை, இது போன்ற சொற்களை நீங்கள் யூஸ் பண்ணுறது எங்கெங்க எந்த சொல்ல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக கொடுத்துருக்கோம். இணைப்பு சொற்கள் கன்ஜெக்ஷன்ஸ், ஓகேவா. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த இணைப்பு சொல் பட், நம்ம ஆங்கிலத்தில் பட் சொல்லுவோம். ஸோ, therefore, இந்த மாதிரி வார்த்தைகள் தமிழ்லையும் இருக்கு. அதுதான் ஆதலால், எனவே, ஓகே, ஆகையால், இது போன்ற வார்த்தைகள் நம்ம எங்க பயன்படுத்தணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக கவனிங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். ஒரு சென்டென்ஸை மாற்றி கொடுத்துருப்பாங்க. சென்டென்ஸுக்கு வேர்ட்ஸ் ஒரு 5 வேர்ட்ஸ் இருக்குன்னா அரேஞ்சாக மாறி இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும். கிளியர். அடுத்து கவனிங்க, தொடர் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வினை, செய்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்போம். இது உங்களுடைய புத்தகத்திற்கும் கவர் ஆகிருக்கும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் கொடுத்துருக்கோம். கிளியர். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸையும் கவர் பண்ணுறோம், சிலபஸில் இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துடணும். ஸோ ரெஃபரன்ஸ் புக்கையுமே நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம். அடுத்து கவனிங்க, மரபு திணை, ஓகேவா. மரபு தமிழ், திணை மரபு. இப்போ இளமை மரபு அப்படின்னா ஒரு மாடு பெருசாக இருக்குமோன்னு சொல்கிறோம், குட்டியாக இருக்குமோ என்ன சொல்கிறோம், இதுதான் இளமை மரபு. அந்த கன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் இளமை மரபுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். கிளியர். ஸோ நெக்ஸ்ட் திங், அடுத்ததாக தொகை மரபு. கூட்டமாக இருந்தால் ஒரு விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம், மக்கள் கூட்டம். ஒரு மனிதன் தனியாக இருந்தால் ஒரு மனிதன் சொல்கிறோம். நிறைய மனிதன் இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து இருந்தால் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன நம்ம புக்கில் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மரபுப்பட ரிலவெண்ட்டாக என்னெல்லாம் இருக்குது. ஓகே, திணை மரபு, ஆண்பால், பெண்பால், அக்ரிணை, உயர்திணை, இதெல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். வலுனா என்ன, வலா நிலைனா என்ன, இதெல்லாமே நம்ம அந்த டாபிக் கீழே கொண்டு வந்துட்டோம். அடுத்து நிறுத்தல் குறியீடுகள். நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ் போட்டிருக்கோம். இதுக்கு என்னென்ன குறியீடுகளை எங்கே பயன்படுத்தணும் இதை நம்ம கொடுத்துருக்கோம் புத்தகத்தில். அடுத்து கவனிங்க, யூனிட் 4 கலைச்சொற்கள். கலைச்சொற்கள்னால் நம்மளுடைய புத்தகத்துக்கு பின்னாடி இருக்க கலைச்சொற்கள் படித்தா போதும், அது நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்டோம். கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்கில் இருக்கிறது உள்ள வந்துருச்சு. அதுபோக மற்ற துறைகளில் என்னெல்லாம் இருக்குது அதில் வந்து நமக்கு 10 கேள்வி வரும்னு சொல்லிட்டான். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்க தரவாக படிச்சிடணும், அது நம்ம புத்தகத்திலே கொடுத்துட்டோம். அடுத்து கவனிங்க, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதி. ஒரு பேராகிராஃப் இருக்க போது நம்மளோட ரீடிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு சோதிக்க போகிறாங்க. இது ஒரு 5 to 10 அப்படின்றத நம்ம புத்தகத்தில் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்காக தெரிஞ்சுக்கணுக்காக இந்த 5 போதும் நமக்கு. அடுத்து கவனிங்க, ஓமையால் விளக்கப்பெறக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதல் ப்ளஸ் பழமொழி. பழமொழி அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு 50க்கு மேலே இருக்கக்கூடிய பழமொழியை கொடுத்து அதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன பழமொழி, அது ஏன் பேச்சு வழக்கில் நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது இருக்குது. ஓமையால் விளக்கப்பெறக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு, இது பழைய தான், ஆல்ரெடி இருந்தது. ஸோ இதுவும் நமக்கு தெரியும், இதையும் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். அடுத்து கவனிங்க, நான் ஆல்ரெடி முன்னே சொல்லிட்டேன், ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லியும் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம்.
அடுத்து கவனிங்க, திருக்குறள் எடுத்தீங்கன்னா 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த 20 அதிகாரத்தையும் விளக்கத்தோட நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். நீங்கள் பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்க திருக்குறள் மட்டும் படித்தா போதும் நினைக்காதீங்க. நமக்கு தெளிவாக கொடுத்துட்டான். ஒழுக்கமுடைமைன்னா அதில் இருக்க 10 திருக்குறள் எக்ஸ்பிளனேஷனோட நீ படிச்சிருக்கணும். ஓகே, நான் ஸ்கூல் புக்கில் 2 தான் இருக்குது, அதை தான் படிப்பேன்னா வேலைக்கு ஆகாது. கம்பல்சரி இந்த 20 அதிகாரங்களையும் நீங்கள் படிக்கணும். இன்றைக்கி காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல நான் ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா போதும்னா எங்கே அந்த மார்க் எடுக்க முடியும்? ஸோ கவனிங்க, அடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த சிலபஸோட தான். நாலடியாரில் என்ன கான்செப்ட் அதை பற்றி தெளிவாக கொடுத்துருப்போம். நான்மணி கடிகை, பழமொழி நாள், இது எல்லாமே புத்தகத்தோட கண்டென்ட் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏழாதி, ஔவையார் பாடல்கள். இந்த ஔவையார் பாடல்கள்னு எடுத்திங்கன்னா ஔவையார் எத்தனை ஔவையார் இருக்காங்க? தற்கால ஔவையார் இருக்காங்க, அதியமான் கூட இருந்தவங்க. ஓகே, இப்போ இருக்க ஔவையார், இந்த மாதிரி எல்லாமே. அதாவது தற்கால ஔவையார், அப்போது பழங்காலத்தில் பெண்களுக்கு ஔவைன்னு பேர் கொடுத்துருப்பாங்க, பட்டம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம புத்தகத்தில் தொகுத்து அந்த இடத்துல கொடுத்தாச்சு. அடுத்து கவனிங்க, தமிழின் தொன்மை அப்படின்னு எடுத்திங்கன்னா அவனுடைய வணிகத்தில் ஆகட்டும், அவனுடைய பாரம்பரியம், பண்பாடு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம தொகுத்து தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகளோட தொடர்பு செய்திகளை நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து ஊவேசா ஐயர் அண்ட் மீனாட்சி சுந்தரம், லக்குவனார், இந்த இப்போ நம்ம அந்த தலைப்பு நம்பர் 40 ஆரம்பித்து 60 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களோட அதாவது தலைவர்கள்னு சொல்கிறது தவறானது, எல்லா புலவர்களோட கண்டென்ட், அவங்க ரிலவெண்ட் ஆகக்கூடிய எல்லா டேட்டாவும் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். புத்தகத்தில் இருக்கிறதையும் கவர் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய இந்த புத்தகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வேணும் அப்படின்னா நம்மளுடைய புத்தகம் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. நம்ம நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை தேவைப்படுறவங்க ஆன்லைனில் தெரியக்கூடிய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். ஸோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு உங்கள் ஃபர்தரான டீட்டெயில்ஸை அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க. கிளியர்? ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹாய் கைஸ், இதெல்லாமே நம்மளுடைய புத்தகத்தில் இருக்குது. இந்த எல்லா டீட்டெயில்ஸ் இப்படி தான் நம்மளுடைய புக் அப்படிங்கிறது டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா கண்டென்ட் நம்ம புத்தகத்தில் இருக்குது. வேணுன்ற மாணவர்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே சமயம் அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.